ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம கிராஸ் பீஸ் இன்றைக்கி அடிக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து ஒரு ஸ்கேல் அளவு கரெக்டாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பிரிண்டட் பீஸ் தான். இந்த பக்கமும் அந்த பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு வந்து தெரியாது, நார்மல் தான். ப்ளஸ் குறி மாதிரி வச்சுக்கோங்க. ப்ளஸ் குறி மாதிரி கரெக்டாக வச்சுட்டு பின்னாடி எக்ஸ்ட்ரா இருக்குங்களா பார்க்க வேண்டாம். அந்த ப்ளஸ் குறி மாதிரி இருக்கிறதெல்லாம் அடித்து இந்தாண்ட ப்ளஸ் குறிக்கு கரெக்டாக கொண்டு வந்து எடுத்துகிட்டு இதை அப்படியே வந்து திருப்பணும். அப்படியே திருப்பிக்கிட்டிங்கன்னா போதும். அதை திருப்பதை கரெக்டாக பாருங்கள். ஃபேன் காத்திருக்குங்காட்டி அது இதாகுது. பி மாதிரி திருப்பணும், அவ்வளோதான். இது அப்படியே ப்ளஸ் குறியில் அப்படியே அடிச்சுட்டு வரணும். இப்போ வந்து எடுக்காதீங்க, பீஸ் கட் பண்ணாதீங்க. இந்தாண்ட பின்னாடி இருக்கிற பீஸ் கட் பண்ணாதீங்க. அப்படியே வந்து திருப்பி வி மாதிரி வச்சு இது ப்ளஸ் குறி மாதிரி வச்சு கரெக்டாக அந்த குறியிலேருந்து இந்த குறி வரைக்கும் கரெக்டாக ஒரு கோடு நாச் போட்டுக்குங்க. 2 பக்கம் நாச் போட்டுக்குங்க. இப்படியே தொடர்ந்து வந்து அடிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் இந்த பின்னாடி பக்கம், அதாவது ராங் சைடு ரைட் சைடு வச்சு அடிச்சுக்கலாம். நம்ம கரெக்டாக கிராஸ் பீஸ்னால் கிராஸாக வச்சு அடிக்கணும்னு இல்லை. இதுதான் மெத்தேடு. நம்ம எந்த மாதிரி அடித்தாலும் எந்த மாதிரி கட் பண்ணாலும் நம்ம வந்து வைக்கிறது வந்து கரெக்டாக வந்து வைக்கணும். அந்த வி ஷேப் கரெக்டாக வர மாதிரி வைக்கணும். இது பெரிய ஒரு இதே கிடையாது. இதில் தான் நிறையா பிக்னஸ் வந்து நிறையா வந்து கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. கிராஸ் பீஸ் எப்படி அடிக்கிறதுங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். கிராஸ் பீஸ் இப்படி நீளமாக எவ்வளோ பீஸ் இருக்கோ அது ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணிடணும். ஒரு 1/4 இன்ச்சு விட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக கட் பண்ணணும். அப்படின்னா தான் அது கரெக்டாக வரும். இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடியும் வேலை. இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி அப்படியே நீளமாக இருக்கும். அதாவது ஏத்தியும் தாத்தி இல்லாத இருக்கும். இது வந்து பெரிய ஒரு இது இல்லை. இது வந்து அப்படியே அதை அப்படியே பிரிச்சுக்குங்க. அதை அப்படியே பிரித்து ஒரு நகத்தில் ஒரு கீறல் கீறிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பும்போது, அதாவது நெக்கில் அதை மெயின் கிளாத்தில் வச்சு திருப்பும்போது உங்களுக்கு வந்து அந்த உருண்டையாக வராது. இப்போ வந்து இது வந்து பவர் மிஷின், அதனால் நல்லா அமுந்து வருது. சாதா மிஷின் இருக்கிற மாதிரி இருந்தால் அது உருண்டையாக இருக்கும். அதனால் இப்படி வந்து ஓப்பன் பண்ணி நகத்தில் கீறிக்கிங்க, அவ்வளோதான். ஒரு சைடு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சடிங்க. இப்போ இது வந்து இந்த கிராஸ் பீஸ் வந்து பா நெக்குக்கு வைக்கிற கிராஸ் பீஸு. பா நெக்குக்கு, டைமண்ட் நெக்கு, பா நெக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் இது இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து அடிச்சுக்கிட்டா கரெக்டாக கார்னர் கொண்டு வரலாம். மெயினாக இந்த கிளாத் வந்து டிசைனிங்கிறதுக்கு வந்து நல்லா ஷூட் ஆகும். இந்த மாதிரி கரெக்டாக அடிச்சுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சமாக அந்த பிசுரை வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டிங்கன்னா ஓகே. அந்த அளவுக்கு வந்து அதிகமாக வராது. இது ஓப்பன் பண்ணியிருக்கிறோம்ல, அதனால அந்த சின்னதாக அந்த பிசுறு வரும். அது வந்து தைக்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு கட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணினீங்கன்னா தையலில் வந்து கரெக்டாக வரும். கன்ஃபியூஷன் இல்லாத தைக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள்.